ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 10th சோஷியலோட குவார்டர்லி எக்ஸாமான ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பற்றி தான் பசங்களை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸ் தெரியுதான்னு பாருங்கப்பா. அப்படி தெரியலனா உடனே படிச்சிருங்க. ஏன் சொல்கிறேன்னா இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக உங்கள் கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக இப்போ வரக்கூடிய குவார்டர்லியில் கண்டிப்பாக கேட்பாங்க சொல்கிறேன். ஏன்னா இது தற்போது நடந்த ஒரு ப்ரீ குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர், அதுக்காக தான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லா கொஸ்டின் தெரியுதா பாருங்கள். இதே மாதிரி எல்லா எக்ஸாமுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் போட்டே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறேங்க, அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னொரு முக்கியமான மேட்டர் பார்ட், நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ உடனே தெரிந்து கொள்ள கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ உடனே ஜாயின் பண்ணுங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பார்த்துடலாம். ஸோ நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிடுறேன் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த பேட்டில் ஆஃப் மேன் ரிமெம்பர்ட் ஃபார். செகண்ட் ஒன் விச் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் டிஸ்லைக்டு டாலர் இம்பீரியலிசம். Third one, where is the headquarter of the International Court? Fourth one, when was People's Political Consultative Conference held in China? Next, fifth one வந்து பார்த்தீங்கன்னா choose the correct statement. அதாவது ராஜா ராம்மோகன் ராய் preached monotheism, he encouraged idolatry, he published tracts condemning social evils. ஓகேங்களா. Next, sixth one, the highest peak in South India is dash. Seventh one, the Sechela Mills, a biosphere reserve, is situated in. Next, eighth one, the Nagarjuna Sagar project is built across river dash. Next, ninth one, the first nuclear power station was commissioned in okay dash. 10th one, the length of golden quadrilateral superhighways in India. ஓகேங்களா, அதை பார்த்து வச்சுங்க. 11th one, under which article financial emergency can be proclaimed. ஓகேங்களா. 12th one, the governor of the state is appointed by whom. பார்த்து வச்சுங்க. 13th one, India's life expectancy at birth is dash years. Next, 14th one, who is the head of the World Trade Organization WTO ஓட ADR அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சூஸ் ஒரு ஆன்சரில் பார்த்து வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட் பார்ட் 2. ஸோ உங்களுக்கு பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ். ஸோ 28 வந்து கம்பல்சரி. ஸோ அதில் பார்க்கலாம். 15th வந்து பார்த்தீங்கன்னா வாட் வேர் த 3 militant forms of nationalism in Europe. 16th one, how did Great Depression impact on the India agriculture. 17th one, what are the objectives of IMF. 18th one, what do you know of Baghdad Pact. ஓகேங்களா. 19th one, what a note on reforms of ராமலிங்க அடிகள், அது ரைட் எப்போ அது. அப்புறம் ஸ்டேட் வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. 21, வாட் இஸ் மீன் பை நார்மல் லேப்ஸ் ரைட். 22, ஸ்டேட் த டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா. 23, டிஃபைன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஓகேங்களா. 24, வாட் இஸ் மீன் பை சிட்டிசன்ஷிப். 25, வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். 26, வாட் இஸ் பர் கேபிட்டா இன்கம். 27, வாட் ஆர் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். 28, ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் கின்னிங். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3 பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா 42 வந்து கம்பல்சரி கொஸ்டின். இது வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் இப்போ உங்களுக்கு பாருங்கள். ஸோ 29 ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், த ஃபவுண்டர் ஆஃப் த சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வாஸ் டேஷ் வாஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் யூரோப். தேர்ட் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஹவ் பீன் கிவன் டு த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அண்டர் விச் ஆர்டிக்கல். ஓகேங்களா. ஃபோர்த் ஒன் வந்து த சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் அதர் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஹோல்டு த ஆஃபீஸ் அப் டு த ஏஜ் ஃப்ரம் ஆஃப் டேஷ் இயர்ஸ். ஃபிஃப்த், WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அக்ரிமெண்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஃப்ரம், அது எப்போ வந்துச்சு பாருங்கள். 30, ஹைலைட் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் வெசல்ஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி. Next, 31, trace the circumstances that led to the rise of Hitler in Germany. 32, discuss the circumstances that led to the reform movements of 19th century. 33, distinguish between the following. So first வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ். நெக்ஸ்ட் ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ், டிஸ்டிங்ஸ் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் கிவ் ரீசன். அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா. ஒய். ஸோ எதுக்காக வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பேக் போன் ஆஃப் இந்தியா சொல்கிறாங்க பார்த்து வச்சுங்க. 34, கிவ் அன் அக்கௌண்ட் ஆன் த மேஜர் பெனின்சுலர் ரிவர்ஸ் ஆன் இந்தியா. 35, write about southwest monsoon. 36, what is urbanization, explain its problem. 37, explain the salient features of the Constitution of India. 38, what are the powers and functions of the Chief Minister. 39, what are methods of calculating gross domestic product. very important question. இப்போ கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்து வச்சுங்க. 40, write the challenges of globalization. 41, draw a timeline between 1910 to 1940 any 5 world important events. ஓகேங்களா. ஸோ மார்க் த ஃபாலோவிங் பிளேசஸ் வேர்ல்டு மேப். ஸோ மாஸ்கோ, ஜெர்மனி, ஹிரோஷிமா, கிரீஸ், டர்க்கி, இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுங்க வேர்ல்டு மேப்பில். நெக்ஸ்ட் பார்ட் 4 உங்களுக்கு 8 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 43 2 ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு தெரியும். அசஸ் த ஸ்ட்ரக்சர் அண்ட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த யூஎன் ஆர் எஸ்டிமேட் த ரோல் ஆஃப் மா சுய் சங்
டு மேக்கிங் எ சைனா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் 44 வந்து பார்த்தீங்கன்னா மார்க் த ஃபாலோவிங் கிவன் அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா. ஸோ அரவள்ளி ரேஞ்சு, மகாநதி, அலுவல் சாயில், மவுண்டன் ஃபாரஸ்ட், கொச்சின், ஐயனூர் ப்ரொடக்ஷன் சென்டர், காட்டன் கல்டிவேஷன் ஏரியா, எனி ஒன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆர் மார்க் த ஃபாலோவிங் கிவன் அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா. அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ், சோட்டநாக்பூர் பிளாட்டியூ, அகஸ்தியா மலை பயோஸ்பியர் ரிசர்வ், டைரக்ஷன் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட், எரகாட் டேம், மச்சிலிப்பட்டினம், எனி ஒன் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, டென்சிலி பாப்புலேட்டட் ஸ்டேட் இன் இந்தியா. சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின் படித்து வச்சிங்கப்பா. ஏன் சொல்கிறேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இதுலேருந்து பல கேள்விகள் வரக்கூடிய குவார்டர்லி எக்ஸாம் கண்டிப்பாக கேட்பாங்க. இது வந்து ஒரு மாடல் பேப்பரை வச்சு எல்லாத்தையும் பார்த்து வச்சுங்க. இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மாடல் பேப்பர் எல்லாம் போட்டுன்னு இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறேன்ப்பா. முக்கியமான மேட்ரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. இன்னும் யாரோட ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க.